தலைநகர் சென்னையில் மீண்டும் துப்புரவு பணியாளர்கள் தங்களது பணி உரிமைக்கான போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். அவர்களது போராட்டம் நியாயமானது. அவர்களுக்கு நமது சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் முழு ஆதரவையும் தருகிறது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். கடைசியாக நாம் பார்த்தது தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு வீதிக்கு வரும் குப்பைகளில், திடக்கழிவு எனும் குப்பைகளில் 32 லட்சம் மெட்ரிக் டன்னை நம்மளால் உரமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அதில் என்னென்ன தான் இருக்குது? முதல்ல ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்ம பார்வையில் என்னென்னது கலந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா 32.25% தாவர கழிவுகள், 34.65% கட்டுமான கழிவுகள், 24.58% உணவு, மரம், காகிதம், துணி போன்ற கழிவுகள். இப்போ இது மட்டுமே 91.48% வந்துடுது. அதனால தான் சொன்னோம் இவையெல்லாம் நம்மளால் உரமாக மாற்ற முடியும் அப்படின்னு. சரி, ஃபிசிக்கலாக நம்ம சொல்லிட்டோம். நேச்சுரலாக அது என்னென்ன இருக்குது? அது கெமிக்கலே கிடையாது. அது நேச்சுரலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 21.53% ஆர்கானிக் மேட்டர்ஸ் தான் இருக்குது. அதாவது கரிமங்கள் தான் இருக்குது. அடுத்து 0.73% தலைச்சத்து எனும் நைட்ரஜன் இருக்குது. 0.63% மணிச்சத்து எனும் பாஸ்பரஸ் இருக்குது. 0.63% எனும் சாம்பல் சத்து எனும் பொட்டாசியம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 23.52% ஆர்கானிக் மேட்டர்ஸும் நியூட்ரிஷன்ஸாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த 32 லட்சம் மெட்ரிக் டன்னை தரமான இயற்கை உரமாக மாற்ற முடியும். சரி, அப்படி இயற்கை உரமாக மாற்றுவதற்கு என்னென்ன பொருள் தேவை? சிம்பிள் மேட்டர் தாங்க, 3 பொருள் தாங்க. என்னென்னு பார்த்துருவோமா? இது ஒரு கைக்கு பிடிக்கிற டப்பா. இது WDC வேஸ்ட் டீகம்போசர், 30 ml ஜெல்லு 30 ரூபா. இதை நம்ம பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயத்தில் 230 லிட்டர் தண்ணியில் இதை ஒரு டப்பாவில் ஃபுல்லாக உள்ளே கொட்டி 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறோம். 2 கிலோ நாட்டு சர்க்கரையோட விலை 100 ரூபா, இது 30 ரூபா. 130 ரூபாயில் ஒரு வாரத்தில் 230 லிட்டர் WDC கரைசல் கலவை ரெடியாக இருக்கும். எதுக்கு? விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்கு. இது முழுக்க மக்க வைக்கும் தன்மை கொண்டது. இதுக்கு பேரே மட்குனின்னு தான் வச்சுக்கணும். நம்ம மக்க வைக்கும், குப்பையை எளிதாக மக்க வைக்கும், மக்கும் குப்பை அப்படிங்கிறதுக்கான பிரைமரி சோர்ஸு. சரி, இது இல்லாமல் இன்னொரு பொருள் இருக்குது. EM1 சொல்யூஷன், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனைசேஷன் சொல்கிறது. EM சொல்யூஷன் இல்லாமல் இயற்கை விவசாயத்தை பண்ணவே முடியாதுங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 100% மேலான எஃபிஷியன்சியை கொடுக்க முடியாது. இது 1 லிட்டரு 700 ரூபா. இதை நாம் 24 லிட்டர் தண்ணியில் கலந்து அதிகபட்சமாக நாங்கள் அவங்க 20 லிட்டர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் விவசாயத்தில் 24 லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை தான். அப்போ அது 2 கிலோ நாட்டு சர்க்கரை 100 ரூபா தான். அப்போ இது ஒரு 700 ரூபா, 2 கிலோ நாட்டு சர்க்கரை 100 ரூபாய், 800 ரூபா. 800 ரூபாயில் ஒரு வாரத்தில் 24 லிட்டர் EM கரைசல் கலவை ரெடியாக இருக்குது. இதுவும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது தான். இது உரத்தின் செயல்திறனை அதிகரிக்கும். செயல்திறனை அதிகரிக்கும். நீங்கள் ரெகுலராக விவசாயத்தை பயன்படுத்தினா நெல்லுக்கு நார்மலாக 1/2 அடி வேர் ஓடணும். இதை பயன்படுத்தினா 1 அடி வேர் ஓடும். 100% உண்மைங்க, யோசிக்க தேவையில்லை. அப்போது இது ஒரு 130, இது ஒரு 800, 930 ரூபா. அதிகபட்சம் 1000 ரூபா வச்சுக்கிட்டோம்னா 1000 ரூபாய் செலவு பண்ணோம்னா நம்மளால் வீதிக்கு வரக்கூடிய திடக்கழிவு எனும் குப்பைகளை நம்மளால்
மக்கும் உரமாக மாற்ற முடியும். மக்கும் உரமாக மாற்ற முடியும். சரி, இது மட்டுமே போதுமா இந்த 32 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை அப்படின்னா நிச்சயமாக போதும். அது எவ்வளோ என்னன்னைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, முதல்ல வீதிக்கு வரக்கூடிய குப்பைகளை ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிக்கணும். அதில் அந்த பாலித்தீன், பால் கவரு, மசாலா பொடி கவரு, சிப்ஸு கவரு, வாட்ரு பாட்டிலு, பெட் பாட்டிலு இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சிடணும். அதெல்லாம் பவுடராக மாற்ற முடியாத கழிவுகள் போக மீதி உள்ளதை நம்ம பவுடரைஸாக பண்ணிடுவோம். இதுக்கு நமக்கு தேவை 7 நாட்கள் தான். அதுக்கப்புறம் அதை மக்கிய உரமாக மாற்றுவதற்கு 30 நாள் தேவை. அந்த முதல் 7 நாளைக்கு நமக்கு இந்த WDC கரைசலோ EM கரைசலோ தேவையில்லை. ஆனால் அந்த 30 நாளைக்கு அவசியம் தேவை. ஒரு நாள் WDC ஸ்ப்ரே பண்ணணும், அடுத்த நாள் EM சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி பண்ணுனா மொத்த விலை 1000 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்குன்னா 500 ரூபாய். அப்போ 30 நாளைக்கு 15,000 ரூபாய். 15,000 ரூபாயில் நாம் வீதிக்கு வரக்கூடிய திடக்கழிவின குப்பைகளை நம்ம மக்கிய உரமாக மாற்றிட முடியும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நம்ம 15,000 மெட்ரிக் டன் சொல்கிறோமே, அவ்வளவே இந்த 500 ரூபாயில் மாற்றிட முடியுமா? அடுத்த நிறைவு பகுதியில் தெளிவாக நம்ம ஃப்ளோசார்ட் டிராயிங்கோட நாம் விவரித்து இந்த சப்ஜெக்டை நிறைவு செய்கிறோம்.